வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. வா அப்படிங்கிற வேர் சொல்லினுடைய வினைமுற்று எது? இது ஆல்ரெடி வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இலக்கணம். ஓகேவா? ஸோ எனக்கு இதில் வந்து டவுட்ஸ் இருக்குது. வினைமுற்று கண்டுபிடிக்கிறது, பெயரெச்சம், வினையெச்சம் கண்டுபிடிக்கிறதுலாம் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ப்ரீஃபான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி இலக்கண பார்ட்டில் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் அதில் வந்து போய் பாருங்கள். ஓகேவா? இது மேக்ஸிமம் எதில் வரும் அப்படின்னா இந்த தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள் அப்படி இருக்கு இல்லையா? 8th புக்கில் இருக்கும். லாஸ்ட்டாக இப்போ தான் வீடியோ போட்டிருந்தோம். தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வினைமுற்று தொடர், ஸோ இதெல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி தெரியாதவங்க நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை இலக்கணம் பொறுத்த வரைக்கும் மக்க பண்ணாதீங்க, புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஷன் பார்ப்போம். வந்தாள். நான் என்ன சொன்னேன்? ஒரு வேர்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா வினைமுற்று அதுதான். வந்தாள். ஓகேவா? ஸோ அப்போ மற்றது தப்பு தான் அப்படின்றத பார்ப்போம். வந்த, வந்த, வந்த பையன். ஸோ ஒரு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆன்ற சவுண்ட் வந்திருக்கு, ப்ளஸ் ஒரு பெயர் சொல் வச்சு முடியுது. அப்போ இது என்ன அப்படின்னா பெயரச்ச தொடர். ஓகேவா? வந்து, வந்துன்னு வரும்போது ஊ சவுண்டு வருது. வந்து சென்றான். ஸோ ஒரு வினைச்சொல் வச்சு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது என்ன சொன்னோம்? வினையச்ச தொடர். வந்தவர், அர். ஸோ இது என்னது நமக்கு? வினையால் அணையும் பெயரில் வரும். ரைட்டா? ஸோ ஆன்சர் அப்போ என்னது? ஆப்ஷன் ஏ, வந்தாள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுது. ஸோ இதெல்லாமே தொகைநிலை, தொகாநிலை தொடரில் தான் வரும். ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ ராமன் வந்தான் அப்படின்றது என்ன தொடர்? இது வந்து என்னது? ஒரு எழுவாய். ஒரு எழுவாய் ஒரு வினைமுற்றோட முடிஞ்சிருக்கு. ப்ளஸ் உள்ள வந்து எந்த ஒரு வேற்றுமை உருபுகளோ எதுவுமே வரல. டைரக்ட் மீனிங் தருது அப்படின்னா என்னன்னு படிச்சிருக்கோம்? எழுவாய் தொடர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும். ஒரு அடியில மொதல் 3 4 1 3 4 அந்த சீர்கள்ல மொதல் எழுத்து அளவொத்து நிற்க 2வது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன எதுகை? ஆன்சர் என்ன? மேற்கதுவாய் எதுகை. ஓகேவா? ஆன்சர் என்ன? மேற்கதுவாய் எதுகை. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் படிக்கும்போது அடுத்தடுத்த என்னென்ன எதுகைக்கு எப்படி எப்படி போடணும் அப்படின்றத படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ மேற்கதுவாய் சொல்லியிருக்காங்க, அடுத்து நமக்கு வேற கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? கூளை எதுகை அப்படின்னா என்ன எழுத்து ஒன்றி வரணும்? மொதல் 3 சீர்கள் 1 2 3 மொதல் 3 சீர்களில் 2வது எழுத்து ஒன்றி வர தொடுக்கிறதா என்னது அப்படின்னா கூளை எதுகை. கீழ்கதுவாய் எதுகைனா 1 2 4வது சீர்ல 2வது எழுத்து ஒன்றா வர்றது. ஓகேவா? ஒருனா 1வது சீர்லையும் 4வது சீர்லையும் 2வது எழுத்து ஒன்றா வர்றது. ரைட்டா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, இச்சொல்லினுடைய பொருள் நனந்தலை உலகம். நனந்தலை உலகம் அப்படின்னா என்ன மீனிங்? நனந்தலை உலகம் அப்படின்னா என்ன மீனிங்? அகன்ற உலகம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் நம்ம செக் பண்ணணுமா? இல்லை. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். மேற்கதுவாய் எதுகை. ரைட்டா? நெக்ஸ்ட்டு, பழமொழியினை நிறைவு செய்க. பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். இதோடைய பழமொழி வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இதோட பேலன்ஸ் என்னது? மரத்தை இலை காக்கும். ஆன்சர் என்ன? மானத்தை பணம் காக்கும். நெக்ஸ்ட், மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ. மோனை சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ. ஸோ மோனை அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும்? முதல் எழுத்து ஒன்றா வரணும். இதில் நம்ம எங்கே இருக்க மோனைன்னு கண்டுபிடிக்க வேண்டாம், ஆப்ஷனை பார்த்துருவோம். ஆப்ஷன் பார்த்தோன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். முதல் எழுத்து ஒன்றா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இல்லை, தேர்ட் ஆப்ஷனில் இல்லை,
நந்தவனம், நற்றமிழ். ஸோ இதுதான் என்ன இருக்கு? முதல் எழுத்து ஒண்ணா இருக்கு. இது திறந்து, இது நற்றமிழ். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஸோ ஆன்சர் என்ன? ஸோ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா என்னது? ஒரு ஒற்றுமை இல்லாம நம்ம ஒரு செயலை படபடன்னு செய்யறது. ஸோ அந்த மாதிரி மீன் பண்றதுதான் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஆப்ஷன் டி தான் என்னது? ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினா அமைக்க. விடை வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கான கொஸ்டின் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஆன்சர் இதுதான். மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். தல புராணங்கள் என்றால் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கல நமக்கு. செகண்ட், தல புராணங்கள் எத்தனை வகைப்படும்? அது எத்தனை வகை அப்படின்றதையும் ஆன்சரா சொல்லல. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை எப்படி பாடினார்? அவர் எந்த மாதிரி பாடினாரு அப்படின்றதையும் அவங்க சொல்லல. ரைட்டா? ஸோ இதுவும் தப்பு தான். அடுத்தது, தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லி பாருங்க. தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது? பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ். செந்தமிழ் அப்படின்னா என்னது? இதை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். செம்மை பிளஸ் தமிழ்னு பிரியும் இல்லையா? செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னு பிரியும். இப்போ மை விகுதி என்னது நமக்கு? பண்பு தொகை. கரெக்டா? மை விகுதி வந்துச்சுன்னா பண்பு தொகை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? இலக்கணத்துல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்ல இலக்கணம் தனியா போடுறோம். ஸோ அதை போய் படிங்க, மக்க பண்ணி படிக்காதீங்க. ரைட்டா? நெக்ஸ்ட், காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலினுடைய தமிழ் நூலாக அமைந்தது எது? ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம். ஓகேவா? காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலினுடைய தமிழ் நூலாக அமைந்தது இது தண்டி அலங்காரம். ஓகேவா? நெக்ஸ்ட், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும். வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ். தப்பு. ஆப்ஷன் பி இகழ் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இது பெர்ஃபெக்டா கரெக்டா இருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம். இகழ் சேர்ந்து வேந்தர்வார் ஒழுகு. தப்பு. வேந்தர் சேர்ந்து இகழ்வார் ஒழுகு. இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மரபு பிழைகளை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை என்ன செய்வாங்க? கூரை வேய்ந்தனர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதே முடைந்தனர்னா கூடை. கூடைனா கூடை முடைந்தனர் அப்படின்னு வரும். ஓகேவா? கூடை முடைந்தனர். கூடை முடை. கூரை வேய்ந்தனர். பானை வனைந்தனர். பானை வனைந்தனர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், பொருந்தா சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை, ஓங்கல் ஓசை. இதுல எது பொருந்தாதது? ஆப்ஷன் டி ஓங்கல் ஓசை. ஏன்னா அப்படி ஒரு ஓசையே கிடையாது. ரைட்டா? இதுல பேலன்ஸ் வந்து செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை. அது ஒன்று தான் பெண்டிங் ஆயிருக்கு. இதுல ஓங்கல் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் தான் தப்பு. ஸோ நெக்ஸ்ட், எதிர்ச்சொல் அறிதல் கேட்டிருக்காங்க. ஊக்கம். ஊக்கம் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன? ஊக்கம்ன்ற எதிர்ச்சொல் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ரைட்டா? பட் ஆனால் நமக்கு பார்த்தோன்னே ஊக்கம்னா என்ன மீனிங்? உற்சாகம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடக்கூடாது. இது வந்து பொருள். கரெக்டா? நம்மகிட்ட கேட்டிருக்கிறது ஆப்போசிட் வேர்டு. ஊக்கம், உற்சாகம் அப்படின்றது பொருள். ஆப்போசிட் வேர்ட் சோர்வு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுது. நீள் உழைப்பு அப்படின்றத பிரிச்சோன்னா எது வரும் ஆன்சர்? நீளு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஆப்ஷன் நீன் பிளஸ் உழைப்பு. இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி நீண்ட. இதுவும் தப்பு. நீள் பிளஸ் உழைப்பு. ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, படமாட கோயில் பகவர்குன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அன்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில்
படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இதுல வந்துள்ள மோனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. படமாட கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அத ஆமே. ஸோ இதுல வந்துள்ள மோனை எது? ஆன்சர் என்ன? ஸோ இதுல என்ன இது வந்து ஒண்ணா இருக்கு. மோனைன்ற போது முதல் எழுத்து ஒண்ணா வரணும். ரைட்டா? அப்படி பார்த்தோம்னா படமாட, நடமாட. ஸோ ஒன்னாவதும் நாலாவதும் ஒண்ணா வருது. ஸோ இது என்ன மோனை? பொழிப்பு மோனை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? அது என்ன மோனை? பொழிப்பு மோனை. ஸோ எதுகை மோனை பேஸ் பண்ணி நமக்கு லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் நல்லா படிங்க. ரைட்டா? இணை மோனை அப்படின்னா இணை மோனைனா மொதல் சீரும் ரெண்டாவது சீரும். சாரி, இங்கே வரும் இல்லையா? 1 3. இணை மோனை அப்படின்னா ஒரு அடியில மொதல் 2 சீர்கள்ல ஃபர்ஸ்ட் எழுத்து ஒண்ணா வரும். ஓகேவா? அதுதான் வந்து இணை மோனை. ஓகேவா? பொழிப்பு மோனை அப்படின்னா முதல் சீரும் மூணாவது சீர்லையும் மொதல் எழுத்து ஒண்ணா வரும். மொதல் சீரும் மூணாவது சீரும். ஓகேவா? பொழிப்பு மோனைனா முதல் சீரும் மூணாவது சீர்லையும் என்ன செய்யணும் அப்படின்னா முதல் எழுத்து ஒண்ணா வரணும். அதுதான் வந்து என்னது அப்படின்னா பொழிப்பு மோனை. ஓகேவா? நெக்ஸ்ட் கூளை மோனை. கூளை மோனை அப்படின்றது ஒரு அடியில மொதல் 3 சீர் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். மொதல் 3 சீர்ல மொதல் எழுத்து ஒண்ணா வரணும். அதுதான் வந்து கூளை மோனை. மொதல் சீரும் நாலாவது சீரும் ஒண்ணா வந்துச்சுன்னா அது ஒருவு மோனை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என அறிக. எவ்வகை வாக்கியம் என அறிக. ஸோ இதுல பூக்களை பறிக்காதீர். ஸோ இது என்ன வாக்கியம்? பூக்களை பறிக்காதீர். கட்டளை வாக்கியம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இமிழிசை. இமிழிசை. ஸோ இதோடைய இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் என்ன? இமிழ்கின்ற இசை. ஸோ ஆப்ஷன் பி வினைத்தொகை. இமிழ்கின்ற. ஸோ இது வருது அப்படின்னா வினைத்தொகை. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வினைத்தொகை, வினைமுற்று, பண்புத்தொகை, வினையாள பேர்லாம் ஆல்ரெடி இலக்கணத்தில் போட்டாச்சு. தெரியாதவங்க போய் அதில் செக் பண்ணி பாருங்க. மல்லிகை சூடினாள் என்பது என்ன ஆகு பெயர்? மல்லிகை சூடினாள் அப்படின்றது பொருளாகு பெயர். ரைட்டா? அடுத்த கொஸ்டின். பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு திருவள்ளுவர் யாரை சொல்றாரு? கல்லாதார். கல்லாதவர் தான் அப்படி சொல்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார்? திருக்குறள்ல வழியில துன்பப்படுபவர் அப்படின்னு திருவள்ளுவர் யாரை சொல்றாங்க? பொருளை காக்காதவர். சாரி, நாவை காக்காதவர். ஓகேவா? நாவை காக்காதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாரு? நாவை காக்காதவர். ஸோ நெக்ஸ்ட். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இதுல இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்ததற்று. ஸோ இதுல இடம்பெற்றிருக்கிற அணி என்ன? ஆப்ஷன் ஏ உவமை அணி. ஓகேவா? ஸோ அதனுடைய மீனிங் என்ன? நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. அதாவது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதவனுடைய செல்வம் ஊருக்கு நடுவுல ஒரு நச்சு மரம், ஒரு விஷமுள்ள மரம் எப்படி இருக்கான்? பழுத்து பயனில்லாம இருக்கிறது போல அப்படின்ற மாதிரி உவமைப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஊருக்கு நடுவுல ஒரு விஷமுள்ள ஒரு மரம் நல்லா பழுத்து யூஸ்லெஸ்ஸா நிக்கிறது போலதான் அப்படின்றதான் உவமைப்படுத்தியிருக்காங்க.
பிறருக்கு ஹெல்ப் பண்ணாதவங்களுடைய செல்வத்தை. ஓகேவா? நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது? ஞானக்குரல். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கரை பொறு இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? கரை பொறு அப்படின்னா என்ன? ஆப்ஷன் பி இரண்டாம் வேற்றுமை தொகை. ஸோ இந்த வேற்றுமை தொகை ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வேற்றுமையில டவுட்ஸ் இருக்கு, அது இன்னும் கிளாரிஃபை ஆகலை அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இலக்கணத்துல வேற்றுமைன்ற டாபிக் இருக்கு, போய் பாருங்க. ரைட்டா? புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? புறநானூற்றினுடைய சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். நமக்கு வந்து கரெக்டா தெரியும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட், பலவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? பலவன் ஏவா வானூர்தி இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி புறநானூறு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், புறநானூறு இந்நூலை தி 400 Songs of War and Wisdom and Anthology of Poems from Classical Tamil, தி புறநானூறு இந்த தலைப்புல மொழிபெயர்த்தவர் யாரு? புறநானூறு இந்த நூலை தி 400 Songs of War and Wisdom and Anthology of Poems from Classical Tamil, தி புறநானூறு. ஸோ இந்த தலைப்புல மொழிபெயர்த்தவர் யாரு? ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல்ஹார்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கிறிஸ்துவினுடைய வருகையை அறிவித்த முன்னோடி யாரு? கிறிஸ்துவினுடைய வருகையை அறிவித்த முன்னோடி யார்? அருளப்பன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாரு? தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளன். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தேம்பாவணியினுடைய பாட்டுடை தலைவன் வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது? முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது? சோழ நாடு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? பாண்டியன் நாடை எப்படி சொல்லியிருக்கும் முத்தொள்ளாயிரம்? முத்துடை நாடு. சேர நாட்டை அச்சமில்லாத நாடு. ஓகேவா? சோழ நாட்டை போர்க்கள ஏற்கள சிறப்புடைய நாடு அப்படின்னு முத்தொள்ளாயிரம் சொல்லியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியருடைய இந்த அடிகள் குறிப்பிடுற இலக்கியம் எது? எந்த இலக்கியத்தை வந்து தொல்காப்பியரோட இந்த அடிகள் வந்து எந்த இலக்கியத்தை குறிக்குது? சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புலனுணர்ந்தோரே. சொல் தொல்காப்பியரினுடைய இந்த அடிகள் குறிப்பிடுற இலக்கியம் எது? ஆன்சர் என்ன? பள்ளு இலக்கியம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்து இலக்கியம் அப்படி இல்லைன்னா வாயில் இலக்கியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது எது? சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது தூது இலக்கியம். ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட், சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சங்க இலக்கியத்துல கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ குடக்கூத்து. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர். யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொன்னது யாரு? திருமூலர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யாரு? கடுவெளி சித்தர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யார்? புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் யாரு? உவே சுவாமிநாதர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இதெல்லாமே புக்குக்குள்ளே இருக்கிற கொஸ்டின் தான், இலக்கணம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து லாஸ்ட் இயர் நமக்கு குரூப் 4 கொஸ்டின் பேப்பர். ரைட்டா? ஸோ இந்த வருஷம் அப்படியே சிலபஸ் மாறும். பட் ஆனால் வந்து 85 கொஸ்டின் போக ரிமைனிங் கொஸ்டின் நமக்கு புக்குக்குள்ளே தான் எடுப்பாங்க. அதனால அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலும் ரிவர்ஸ் பண்ணிட்டே இருங்க, மறக்காமல் இருக்கும். ரைட்டா? காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழி பெயர்த்தவர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழி பெயர்த்தவர் யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேவா? நெக்ஸ்ட், தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர். தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. ஸோ சொன்னது யாரு? ஆப்ஷன் சி கால்டுவெல். ஓகேவா? நெக்ஸ்ட், தாதா சஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தாதா சஹேப் பால்கே விருது ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்ட வருஷம் எது? 1969. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நாடகக் கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னது யாரு? நாடகக் கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் சொன்னது யாரு? முத்துசாமி. ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்னு சொன்ன புகழுக்குரியது எது? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்ற புகழுக்குரியது எது? தஞ்சை சரஸ்வதி மஹால். ஆப்ஷன் டி. தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் ஆசியாவிலே ரொம்ப பழமையான நூலகம். ஓகேவா? நெக்ஸ்ட், மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எது? மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எது? கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இந்த மூணுமே ஒன்று தான். கீழா நெல்லியுடைய வேறு வேறு பெயர்கள். ரைட்டா? ஸோ கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி எல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது? உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது? கரிப்பு மணிகள். ஆப்ஷன் பி. கரிப்பு மணிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாரு? தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாரு? ஆப்ஷன் பி. பா. சிங்காரம். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாரு? முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டினவர் யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். ஆப்ஷன் பி. திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர்? உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்ன? ஆன்சர் என்ன? செய்தி படம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாரு? தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாரு? ஆப்ஷன் டி. புதுமை பித்தன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாரு? தெருக்கூத்தை தமிழ் கலையினுடைய முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாரு? முத்துசாமி. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமான அமைந்த நூல் எது? காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? ஆப்ஷன் டி. சிரவண பிதுர்பக்தி. ஆப்ஷன் டி. சிரவண பிதுர்பக்தி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அலெக்சாண்டர் பெயின். இது வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அலெக்சாண்டர் ஸ்பெயின், ஹாங் மேக்னஸ்கி, ஜான் ஷெஃபர்ட் பாரன், மைக்கேல் ஆல்ட்ரிச். ஸோ இவங்க கண்டுபிடிச்சதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் ஸ்பெயின். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்த்துருவோம். அலெக்சாண்டர் ஸ்பெயின் குறியீடுகளை மின் ஆற்றலுடன் அச்சிடுதல்.
குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஸோ இதெல்லாமே இவங்க கண்டுபிடிச்சது பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஓகேவா? ஹாங்க் மேக்னஸ்கி. ஹாங்க் மேக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெஃபர்ட் பாரன். ஜான் ஷெஃபர்ட் பாரன் தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிட்ஜ் இணைய வணிகம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3மே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒனுக்கு 3 2 இதில் இருக்கு. தேர்ட் ஒனுக்கு 4th ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? அலெக்சாண்டர் ஸ்பெயின் குறியீடுகளை மின் ஆற்றலுடன் அச்சிடுதல். ஹாங்க் மேக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெஃபர்ட் பாரன் தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிட்ஜ் இணைய வணிகம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி சி.வை. தாமோதரனார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாரு? சி.வை. தாமோதரனார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2 அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். கூற்று 1 என்னது? மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2 அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். ஸோ இது கரெக்டா தப்பா அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இது கரெக்டா தப்பா? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு மாப்போசி முழங்கினது கரெக்டு தான். ஓகேவா? கூற்று 2 மட்டும் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? ரா இளங்குமரனார். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரா இளங்குமரனார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி ராஜ சிம்மேஸ்வரம் கோயில். ராஜ சிம்மேஸ்வரம் கோயில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். குந்தி தின்றால் குன்றும் கரையும் இந்த பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி உழைக்காதவனுடைய செல்வம் அழியும். உழைக்காதவனுடைய செல்வம் அழியும். ஸோ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட். அகரவரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. ஸோ இசைக்கருவிகளின் பெயர். ஸோ இந்த மாதிரி நம்மளை குழப்புற மாதிரி கொடுப்பாங்க. அகரவரிசைப்படுத்துகனாலே ஒரே ஃபார்மெட்டு தான். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க சொல்லியிருக்கேன்னா உயிரெழுத்துக்களில் தொடங்குறது இருக்கான்னு பாருங்க. அது இல்லாத பட்சத்தில் உயிர்மை எழுத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனை பார்ப்போம். தா உ பா நா. ஸோ இதில் உயிரெழுத்துக்களில் தொடங்குறது உடுக்கை. அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்போ ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ உருவகம். ஆப்ஷன் ஏ உருவகம். ஸோ இது எதனால நம்ம உருவகம் அப்படின்னு சொல்கிறோம்? மனம் போன்ற குரங்கு அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? உருவகப்படுத்தியிருக்கோம். ஓகேவா? ஸோ குரங்கு மனம் அப்படின்னா ஒரு இயற்கையோட நம்மளை கம்பேர் பண்ணியிருக்கு அப்படின்னா அது உவமை.
ஓகேவா? இப்போ நம்மளோட ஒரு இயற்கையை நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா, அது உருவகம். ஓகேவா? ஸோ மனம் போன்ற குரங்கு. குரங்கு வந்து ஒரு இயற்கை. கரெக்ட்டா? ஸோ மனம்ன்றது நம்மளுடைய மனசு. ஸோ மனச நம்ம குரங்கோட என்ன செஞ்சிருக்கோம்? கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது உருவகம். நம்ம உருவகப்படுத்தியிருக்கோம். ஓகேவா? குரங்கு மனம் அப்படின்னு இருந்தா அது உவமை. ரைட்டா? அடுத்தது பொருந்தாச் சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை, ஆறு அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இதுல பொருந்தாதது என்னது? ஆறு. மத்த எல்லாத்துக்கும் மீனிங் கடல் தான். கடல், பறவை, ஆழி ஸோ எல்லாமே கடல் தான். ஆறுங்கிறது தான் பொருந்தாதது. ஓகேவா? அடுத்தது பிழை திருத்தம் செய்க. ஸோ பிழை திருத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. மயில் இதுல அலறும்னு குடுத்திருக்காங்க. மயில் என்ன செய்யும்? அகவும். கரெக்ட்டா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2மே இது 2ம் கரெக்ட் தான். அடுத்தது வருவோம். குயில் கூவும். இது கரெக்ட் தான். இது கரெக்ட் தான். ஸோ இதுல மயில் அகவும்னு குடுத்திருக்கிறது கரெக்ட் தான். குயில் அலறும்னு குடுத்திருக்காங்க. குயில் கூவும். ஸோ இது 2ம் கரெக்ட் தான். ஆந்தை அலறும். இதுல அகவும் கூவும்னு குடுத்திருக்காங்க. ஆந்தை அலறும். ஸோ இந்த 3மே கரெக்டா இருக்கிறது எது? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிழை திருத்தம் செய்க. ஸோ என்ன குடுத்துட்டாங்கன்னா, வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இதான் சென்டென்ஸ். ஸோ இதுல பிழை திருத்தம் செய்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்ததை பார்ப்போம். வாழைப்பழத் இங்க இத்து வரல. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்தது வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்கு இல்லையா? ஸோ வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை இங்கே வந்து இக்கு வராது. ஸோ இது தப்பு. ஸோ அடுத்தது வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி பிழை திருத்தம் செய்யறதெல்லாம் வருது அப்படின்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு தான் அப்படின்றத ஃபைனல் பண்ணிட்டு இந்த ஆன்சரை நோட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பிறவினை சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல பிறவினை சொற்கள் எது? ஆப்ஷன் சி வருவித்தான், திருத்தினான். ஓகேவா? இதுல நனைந்தான், படித்தான். ஸோ அவன் செஞ்சது மாதிரி இருக்கு. ஓகேவா? அவன் அந்த ஒர்க்கை செஞ்சிருக்கான். ஸோ அப்போ இது தன்வினையில வரும். ரைட்டா? திருத்தினான் அப்படின்னு வரும்போது இன்னொன்று அவன் திருத்தி இருக்கான், இன்னொருத்தவங்கள திருத்தினான். ஸோ அந்த மாதிரி மீன் பண்ணுறதுனால இது பிறவினையில வரலாம். நனைந்தான் வரும்போது இது தன்வினை. ஸோ அப்போ இதுவும் நமக்கு என்ன செய்யாது? வராது. ஓகேவா? படித்தான் அப்படின்றது தன்வினை, அவன் தான் படிச்சிருக்கான். வருவித்தான், வித்தான் பித்தான் வந்தால் அது பிறவினை. ஸோ அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் சி வருவித்தான், வித்தான் பித்தான் வந்தால் பிறவினை. அது கரெக்டு தான். திருத்தினான், இன்னொருத்தனை திருத்தி இருக்கான். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ பிறவினை சொல் இதுதான். ரைட்டா? நெக்ஸ்ட் பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஸோ இது என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஸோ இது என்ன தொடர்? செய்வினை தொடர். ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? செய்வினை தொடர். நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினா அமைத்தல். விடை கொடுத்துட்டாங்க, அதுக்கான கொஸ்டின் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்துருவோம். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் வணிக அறிவியல் என்றால் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை இது. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது? ஸோ இது கரெக்ட் போல தான் இருக்கு. ஸோ மற்றதை பார்க்கலாம்.
வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா? இந்த கொஸ்டினுக்கு ஆம் கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி தொடங்குனாதான் ஆன்சர். பட் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தப்பு. எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக அப்படின்றது கேட்டிருக்காங்க. அகர வரிசை படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் இதில் தொடங்கலை. ஓகே. அடுத்தது கா வரிசை இருக்குது, சா வரிசை இருக்குது. அப்போ கா வரிசை தான் வரணும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது பார்ப்போம். இப்போ இந்த மூணில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர், இது கிடையாது. அப்போ அடுத்தது பார்க்கலாம். மூணுமே சாதான். ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது போயிடுவோம். அடுத்தது நா. இது என்ன வந்திருக்கு? நா வரிசை தான். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இல்ல நசையி. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நா வரிசையில அடுத்த லெட்டர் என்னது? இங்கே லா வரிசை, இங்கே சா வரிசை. அப்போ இது வரும் சா வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும், லா வரிசை அதுக்கு பிறகு தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன? தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் என்னது? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தந்தவர். அருண் முடிஞ்சதுன்னா என்ன சொன்னோம் நம்ம? அது வினையால் அணையும் பெயர். தந்து, தந்துன்னு வரும்போது அது வினையச்சம். தந்து சென்றான், ஊன்ற சவுண்டு வரணும். ப்ளஸ் ஒரு வினைச்சொல் வச்சு என்ன செஞ்சுருக்கணும்? கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அது என்னது? வினையச்சம். தந்த, இங்கே ஆ சவுண்ட் இருக்கு. தந்த பையன், ஒரு பெயர் சொல் வச்சு முடிஞ்சிருக்கணும். ஆ சவுண்டு வரணும், ஒரு பெயர் சொல் வச்சு முடிஞ்சிருக்கணும். அது என்னது? பெயரச்சம். தந்தது, வேர்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன வரும்? வினை முற்றுல வரும். ஓகேவா? இது அக்ரினே ஆல்சோ. ஓகேவா? நெக்ஸ்ட், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். இதுல வேர்ச்சொல் என்னது? சென்றாள் அப்படின்னுடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் சி செல். ஆப்ஷன் சி செல். ரைட்டா? நெக்ஸ்ட், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூல், சூல், சூல். ஸோ இதில் இதனுடைய மீனிங் என்ன? சூல் அப்படின்னா என்ன மீனிங்? ஷூல்னா என்ன மீனிங்? சூல்னா என்ன மீனிங்? ஷூல்னா என்ன மீனிங்? ஸோ இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? சூல் அப்படின்னா கருப்பம், ஷூல்னா சுற்று, ஷூல்னா சூளுரை, சபதம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழை அற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஸோ இது கரெக்டான சென்டென்ஸ் மாதிரி இருக்கு. மற்ற சென்டென்ஸ் தப்பு தானா அப்படின்றத பார்ப்போம். எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது. வாழ்ந்ததுன்னு வரும்போது அக்ரிணை. அப்போ இந்தது தப்பு. எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார்கள்னு வந்தா இது கரெக்டா இருக்கும். வாழ்ந்தார், இங்க பன்மையும் இங்க ஒருமையும் வந்திருக்கு. அப்ப இது தப்பு. அடுத்தது, எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தாள். வாழ்ந்தாள்னு பெண் பாலை குறிச்சிருக்கு, இது ஆண் பால். அப்போ இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் அல்லாத சொற்களை குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம். ஓகேவா? ஸோ இதுல எது தப்பு கரெக்ட் அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இதுல எது தப்பு எது கரெக்ட்? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல், இது கரெக்ட் தான். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம், இதுவும் கரெக்ட் தான். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களை குறிப்பிடுதல் மங்களம்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு.
மங்களம் இல்லாத சொற்களை மாற்றி மங்களமான சொற்களால் சொல்றதுதான் மங்களம். மங்களம் இல்லாத சொற்களை, ஓகேவா, மங்களமான சொற்களை அப்படியே சென்டென்ஸா மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்தது, வெண்பாவுக்குரிய ஓசை என்னது? வெண்பாக்குரிய ஓசை செப்பலோசை. வெண்பாக்குரிய ஓசை என்னது? செப்பலோசை. இதுல ஆசிரியப்பா அப்படின்னா என்னது? அகவலோசை. ஆசிரியப்பானா அகவலோசை, வெண்பானா செப்பலோசை. தூங்கலோசை துள்ளலோசை எதுக்கு வரும்? களிப்பா அப்படின்னா துள்ளலோசை. நான் வந்து களி அப்படின்னா ஹாப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சும்மா நமக்கு ஞாபகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். களிப்பா, ஸோ நான் ஹாப்பியா இருக்கேன், துள்ளிட்டே இருக்கேன், ஸோ துள்ளலோசை. ஓகேவா. அடுத்தது, வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கலோசை. வஞ்சு, இப்போ நான் தூங்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? என்னை வஞ்சிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கலோசை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டு, காசிகாண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம் எழுதுனது யாரு? ஸோ நமக்கு நார்மலாக பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சிலப்பதிகாரம் எழுதுனது இளங்கோவடிகள். போட்டுடலாமா? சாரி, 3. ஓகேவா. காலக்கணிதம் கண்ணதாசன். போடலாமா? உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எது ரொம்ப நல்லா தெரியுமோ அதை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஃபில் பண்ணிடணும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம அடுத்ததை பார்க்கலாம். அடுத்தது, முல்லைப்பாட்டை எழுதுனது நப்பூதனார். காசிகாண்டம் எழுதுனது அதிவீர ராமபாண்டியர். ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்ட் ஆப்ஷன், அப்போ பி தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஐ என்னும் ஒரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன? ஐனா என்னது? ஐனா தலைவன். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின், ஃபிக்ஷன் எனும் சொல்லினுடைய தமிழ் சொல் என்னது? ஃபிக்ஷன் அப்படின்னா என்னது? புனைவு. ஃபிக்ஷன்னா என்னது? புனைவு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும். இது எழுதுனது யாரு? பாரதியார். ஸோ இது என்ன பண்ணணும்? இதை படிச்சுக்கணும். இந்த பாட்டை கொடுத்துட்டு இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும். இதுல இடம்பெற்றுள்ள வலு அமைதி என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு கொஸ்டின். ஸோ இதுல என்ன வலு அமைதி வந்திருக்கு? மரபு வலு அமைதி. ஓகேவா. குயில் வந்து என்ன செய்யணும்? கூவணும். கூவும் குயிலோசைன்னு வரணும். பட் ஆனால் அது வந்து அந்த பாட்டோட இனிமைக்காக பாரதியார் என்ன செஞ்சிருப்பாரு? கத்தும் குயிலோசை அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ஸோ அது இனிமைக்காக அதையும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது இலக்கண முறைப்படி இல்லை அப்படின்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதான் இது என்னது அப்படின்னா மரபு வலுவமைதி. ரைட்டா. அடுத்த கொஸ்டின், மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது? மணி நான்மணி கடிகை, மொழி முதுமொழி காஞ்சி, கோவை ஆசார கோவை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பதினெண் அப்படின்னா என்னது? பதினெண் அப்படின்னா 18. பதினெண்ணா என்னது? 18. ஓகேவா. நெக்ஸ்ட், இனியவை 40 பாடலினுடைய ஆசிரியர் யார்? இனியவை 40 பாடலினுடைய ஆசிரியர் பூதன் சேதனார். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இனியவை 40 பாடலினுடைய ஆசிரியர் பூதன் சேதனார். ஓகேவா. அடுத்தது, பூவையும் குயில்களும் பொலங்களை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது எதை குறிக்கும்? பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் அப்படின்றது எதை குறிக்கும்? பூவைனா என்னது? நாகனவாய் பறவை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நாகனவாய் பறவைகள். அடுத்தது, உத்ரகாண்டம் எழுதுனது யாரு? உத்ரகாண்டத்தை எழுதுனது யாரு? ஆன்சர் என்ன? உத்ரகாண்டம் ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாடை மாக்கள் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர் யார்? பல மொழி பேசும் மக்கள். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பல மொழி பேசும் மக்கள். அடுத்தது, மணிமேகலை இதெல்லாம் எழுதுனது யாருன்னு பார்க்குறோம். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2 இருக்கு. செகண்ட் ஒன் என்னது? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2வது, செகண்ட் ஒனுக்கு 4வது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
முடிகழு வேந்தர் மூவர்க்கும் உரியது அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற இக்காப்பியம் எது? முடிகழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படுற காப்பியம் எது? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும். இதுல நீபவனம் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன? நீபவனம்னா என்னது? கடம்பவனம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. பாரதியார் பாடிய பாடல்களோ ஒன்று என்னது? ஆப்ஷன் சி குயில் பாட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட், வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுகிரெங்கே 4 என தொடங்கும் இரட்டர மொழிதல் பாடலினுடைய ஆசிரியர் யார்? வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுகிரெங்கே 4 என தொடங்கும் இரட்டர மொழிதல் பாடலினுடைய ஆசிரியர் யாரு? ஆப்ஷன் சி கவி காலமேகம். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். ஸோ இதில் கரெக்டானது என்ன அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இதில் கரெக்ட் எது? மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். கரெக்ட் தான். மனோன்மணியத்தினுடைய கிளைக்கதை எது? சிவகாமியின் சபதம். ஸோ இது ஆப்டிடியூடுக்கும் படிங்க. இப்போ சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததுல இது ஆப்டிடியூடா கேட்கலாம். ஓகேவா? நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்தோட தமிழ்தாய் வாழ்த்தும் இதில் இடம்பெற்றிருக்கும். மனோன்மணியம் தமிழினுடைய முதல் பாவடிவ நாடக நூல். ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. தமிழின் முதல் பாவகை நாடக நூல் எது? மனோன்மணியம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். திருவிருத்தம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு? திருவிருத்தம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு? ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார். ஓகேவா? நெக்ஸ்ட், திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சுந்தரர். ஓகேவா? அடுத்தது, மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் போதப்படும் பாடல் எது? மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் போதப்படும் பாடல் எது? திருப்பாவை. ஓகேவா? திருமால் கோவில்கள்ல. அதே சிவன் கோயில் வந்திருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? சிவன் கோயில்ல இதே மார்கழி திங்கள்ல திருமால் கோயில்ல நம்ம பாடப்படுற பாட்டு திருப்பாவை. ரைட்டா? இதே மாதிரி நம்ம சிவன் கோயில்ல பாடுற பாட்டு எது? கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் யார்? தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிற சிறப்புக்குரியவர் யார்? தேவநேய பாவாணர். ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் அப்படின்னு சொன்னது யாரு? ஆப்ஷன் சி காந்தியடிகள். அடுத்த கொஸ்டின், தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யாரு? தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார்? உவமை கவிஞர் சுரதா. ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எந்த அடி உயரத்துல? திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எந்த உயரத்துல இருக்கு? ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில். ஓகேவா? நெக்ஸ்ட், சரியானவற்றை பொறுத்துக சொல்லியிருக்காங்க.
அக்ஷராபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், ஸ்ரீதாளபத்திரம். ஸோ அக்ஷராபியாசம் அப்படின்றது என்னது? ஸோ இதோட கரெக்டாக ஆன்சர் என்ன? அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் அப்படின்றது கல்வி பயிற்சி. வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம்னா தாழை மடல். ஓகேவா? வித்யாரம்பம் ஆரம்பம் தொடக்கம் அப்படின்னு படிச்சுக்கோங்க. பத்திரம் அப்படின்னா மடல்னு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் யாரு? எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் யாரு? தேவநேய பாவனர். ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது? படைப்பாளன் தனது கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்துற வடிவம் எது? கவிதை வடிவம். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? மக்கள் கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தவறான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கரெக்ட் தான். இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம். இது தப்பு. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா கன்னிமாரா நூலகம். ஸோ இதெல்லாமே கரெக்டான சென்டென்ஸ் எல்லாமே எதுக்கு படிக்கணும் அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு படிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் போன வருஷம் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது அப்படின்னு கேட்பாங்க. கொல்கத்தாவின் தேசிய நூலகம் இந்தியாவினுடைய பொது நூலகம். ஓகேவா? ஸோ இப்போது ஆன்சர் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் தப்பு. ஸோ அதான் நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.